வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்ஸ் ஆர் லினக்ஸில் வந்து செல் ஸ்கிரிப்டிங்கில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது என்ன கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்? ஆல்ரெடி நம்ம ஆர் ப்ரோக்ராமிங்லையும் பார்த்துருக்கோம், கண்டிஷனல் அண்டு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். So the cell support conditional statements which are used to perform the different actions based on the different conditions. So you need to make use of conditional statements that allow your program to make correct decision and perform the right action. So in the control statement வந்து ஒரு சரியான ஆக்ஷன் அண்ட் டிசிஷன் எடுக்கிறதுனால இதுக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இஃப் எல்ஸ் அண்டு கேஸ் இருக்கு. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சப்போர்ட் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், 3 ஃபார்ம்ஸ். என்ன 3 ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து ஆர் ப்ரோக்ராமிங்ல இல்லை மற்ற ப்ரோக்ராமிங்க வந்து எல்சிஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே யூனிக்ஸில் மட்டும் எல்இஃப். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் அலோவ் த செல் டு மேக் டிசிஷன் அண்ட் எக்ஸிக்யூட் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனலி. ஸோ இஃப் ஒரு கண்டிஷன், அதுக்கப்புறம் தென், இதுதான் வந்து சின்டாக்ஸ். இஃப் கண்டிஷன் தென் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணுறது வந்து எஃப்ஐ. இஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா க்ளோஸ் பண்ணுறது எஃப்ஐன்னு க்ளோஸ் பண்ணணும். இங்கே வந்து நம்ம ஓப்பன் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து சம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், நியூமரிக்கல் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபன் இக்யூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஈக்குவல், ஐஃபன் என்இ அப்படின்னு கொடுத்தோம்னா நாட் ஈக்குவல், அதே மாதிரி ஐஃபன் எல்டி அப்படின்னு கொடுத்தோம்னா லெஸ் தென், ஐஃபன் எல்இ அப்படின்னு கொடுத்தோம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதே மாதிரி ஐஃபன் ஜிடி அப்படின்னா கிரேட்டர் தென், ஐஃபன் ஜிஇ அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? இது வந்து நியூமரிக்கல் கம்பேரிசன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ல வந்து நம்ம ஈக்குவலுக்கு வந்து நம்ம ஈக்குவல் டு கொடுப்போம்ல, அந்த நம்பர், அந்த சிம்பிள் ஈக்குவல் டு சிம்பிள். அதே மாதிரி நாட் ஈக்குவல் டு சிம்பிளுக்கு வந்து எக்ஸ்கிளமேஷன் ஈக்குவல் டு கொடுப்போம். அடுத்தது வந்து ஐஃபன் என் அப்படின்னா நாட் நல் ஸ்ட்ரிங், ஐஃபன் இசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் ஸ்ட்ரிங். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரிங் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அடுத்து டெஸ்டிங் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபன் ஆர்னா ரீட் பர்மிஷன், ஐஃபன் டபிள்யூனா ரைட் பர்மிஷன், ஐஃபன் எக்ஸ்னா எக்ஸிக்யூட் பர்மிஷன். அடுத்தது ஐஃபன் எஃப்னா ஃபைல் எக்ஸிஸ்ட் பர்மிஷன், ஐஃபன் டினா டைரக்டரி எக்ஸிஸ்ட், ஐஃபன் சினா ஸ்பெஷல் கேரக்டர் ஃபைல், ஐஃபன் பினா பிளாக் ஸ்பெஷல் ஃபைல், ஐஃபன் எஸ்னா சைஸ் ஆஃப் ஃபைல் இஸ் நாட் 0. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் நியூமரிக்கல் ஸ்ட்ரிங் அண்ட் டெஸ்டிங் ஃபைல். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இஃப் கண்டிஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கோங்க, விஎம்ஏ ஒர்க் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், புட்டிங்கிற அந்த கிளைண்ட்டை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், பிக்கோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன், பிக்கோ C2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்க, A = 10, B = 10, இஃப் ஒரு ஸ்பேஸ் விடணும். இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ். ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இஃப் ஒரு ஸ்பேஸ், பிராக்கெட் ஒரு ஸ்பேஸ், ஸ்கொயர் பிராக்கெட், அடுத்து வந்து $A ஐஃபன் EQ ஈக்குவல் டு. ஓகேவா? நான் வந்து இப்போ நம்பர் வந்து நான் கம்பேர் பண்ணுறேன், அதனால ஐஃபன் EQ. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஸ்பேஸு, $B ஒரு ஸ்பேஸு, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, தென் எக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் A is equal to B.
அதே மாதிரி இதை வந்து எஃப்ஐ இஃப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க எஃப்ஐ. அடுத்து ஒரு இஃப் நீங்கள் கொடுத்துக்கலாம். இஃப் $A நாட் ஈக்குவல் டு $B தென் எக்கோ A இஸ் நாட் ஈக்குவல் டு B. எஃப்ஐ க்ளோஸ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணிக்கோங்க sh c2.sh. ஓகேவா? A இஸ் ஈக்குவல் டு B. ஏன்னா A ஈக்குவல் டு 10 B ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால A ஈக்குவல் டு B அப்படின்னு வருது. ஸோ இதுவே வந்து நான் A ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க c2.sh. ஸோ A இஸ் நாட் ஈக்குவல் டு B. ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன். ஸோ அடுத்தது வந்து நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் பார்ப்போம். அதே சேம் திங் தான். நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இதை இப்படியே மாற்றிப்போம். நம்ம இதுலேயே பிக்கோலே இந்த C2லேயே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒரு தென் கொடுத்துருக்கேன்னா எக்கோ எஃப்ஐ க்ளோஸ் பண்ணிட்டு இஃப் அந்த கண்டிஷன் தென் ஸ்டேட்மெண்ட் எல் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் வந்து எஃப்ஐயை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ தென் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து என்ன பண்ணணும், எல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேவா? நான் இப்போ வந்து எஃப்ஐ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே எல்ஸ் கொடுத்துக்கிறேன். எல்ஸ் எக்கோ A is not equal to B. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ A ஈக்குவல் டு 20 B ஈக்குவல் டு 10 இஃப் ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்கோம் ஈக்குவல்டான்னு செக் பண்ணுறதுக்கு. தென் எக்கோ A இஸ் ஈக்குவல் டு B எல்ஸ் எக்கோ A இஸ் நாட் ஈக்குவல் டு B. ஓகேவா? எஃப்ஐ. ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. sh c2.sh. ஓகேவா? A இஸ் நாட் ஈக்குவல் டு B. ஸோ இது வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷன். அடுத்து வந்து இஃப் எல்ஸ் இஃப், அதாவது எல்இஃப். நம்ம வந்து மற்ற இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப்னு சொல்லுவோம். ஆனால் இந்த செல் ஸ்கிரிப்டில் மட்டும் எல்இஃப் தான் சொல்லணும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து இஃப் அந்த கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் 1 தென் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது எல்இஃப், அடுத்து கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் 2 தென் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது எல்இஃப் கொடுக்கலாம், இல்லைன்னா எல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது எல்இஃப் எக்ஸ்பிரஷன் 3 தென் ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட்டு எஃப் வந்து இஃப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க எஃப்ஐ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பிக்கோ C3ன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஈக்குவல் டுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துக்கலாம், -EQ கொடுத்துக்கலாம். -EQ. ஓகேவா? ஸோ A ஈக்குவல் டு 10 B ஈக்குவல் டு 20 இஃப் $A ஈக்குவல் டு $B இருந்தால் A இஸ் ஈக்குவல் டு B. அடுத்து எல்இஃப் கண்டிஷன் $A -GT கிரேட்டர் தென் இருந்தால் $B கிரேட்டர் தென் இருந்தால் A இஸ் கிரேட்டர் தென் B. அடுத்து வந்து லெஸ் தென் இருந்தால் A இஸ் லெஸ் தென் B. லாஸ்ட் வந்து எல்ஸ் நன் ஆஃப் த கண்டிஷன் மெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுங்க, எஸ் கொடுங்க. sh c3.sh. ஸோ A இஸ் லெஸ் தென் B. ஏன்னா A ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம், நம்ம A ஈக்குவல் டு 10 B ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்கோம். ஸோ லெஸ் தென்ல வருது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து பண்ண போகிறது
கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு. கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு இது ரொம்ப ஈஸியானது. ஸோ கேஸ் எப்படி அப்படின்னு பாருங்க. கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கேஸ் அப்படியே தலைக்கீழ வரும். எஸ்இ கே சிஏஎஸ்இ அப்படி வரும். க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இஎஸ்ஏசி அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸு. கேஸு என்ன வேர்டு இன் அப்படின்னு கொடுத்துட்டு பேட்டர்ன் 1, பேட்டர்ன் 2, பேட்டர்ன் 3, டிஃபால்ட் வந்து ஸ்டார் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம இது வந்து பிக்கோ c4.sh கொடுத்துப்போம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, ஃப்ரூட் ஈக்குவல் டு கிவி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ கேஸ் வந்து சின்டாக்ஸ் வந்து கேஸ் அந்த வேர்டு என்ன வேர்டு அப்படிங்கிறத நம்ம டாலரில் கொடுக்கணும். இன் அதுக்கப்புறம் வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். பேட்டர்ன் 1 இது வந்து பேட்டர்ன் 2 இது வந்து பேட்டர்ன் 3. ஓகேவா? ஸோ டிஃபால்ட் நம்ம கொடுக்கல. டிஃபால்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டார் கொடுத்து கமா கொடுக்கணும். அதாவது க்ளோஸ் பண்ணணும். ஸ்டார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஃபால்ட் எக்கோ டிஃபால்ட் என்னவோ அது கொடுக்கணும். ஸோ அந்த ஃப்ரூட் இஸ் நாட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கேஸில் வந்து ஃப்ரூட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஆப்பிள் இது வந்து பேட்டர்ன் 1 எக்கோ ஆப்பிள் பை இஸ் குவைட் டேஸ்டி. அடுத்தது பனானா கொடுத்துருக்கோம். அடுத்தது கிவி கொடுத்துருக்கோம். ஓகேவா? லாஸ்ட் வந்து இந்த கேஸ் என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்கோம். இஎஸ்ஏசி. ஓகேவா? இதுதான் க்ளோசிங், கேஸோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் இப்போ வந்து எஸ்ஹெச் c4.sh கொடுங்க. ஸோ நியூசிலாந்து இஸ் ஃபேமஸ் ஃபார் கிவி. ஏன்னா அதுதான் வந்து அந்த இதோட வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஸோ ஃப்ரூட் கிவி. ஸோ இங்கே என்ன பண்ணும், அந்த பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ கிவிங்கிறது இருக்கு, அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த நான் இப்போ ரன் பண்ணியிருக்க எல்லா ப்ரோக்ராமே உங்களுக்கு நான் வந்து டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.